எந்திரிப்போமாக. இன்று ஹாப்பி மதர்ஸ் டே. ஸோ உங்கள் பக்கத்தில் தாய்மார்கள் அம்மாமார்கள் இருந்தால் விஷ் பண்ணுங்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. என்கரேஜ்மெண்டான வார்த்தையை சொல்லுங்கள். நீண்ட ஆயுசாக வாழுவீங்க, தேவன் உங்களோட இருக்காங்க, நீங்கள் செய்கிறது எல்லாமே வாய்க்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆராதனைக்கு போகாத மணிக்கு ஒரு வசனத்தை வாசிச்சிருவோம். ஐசியா 49:15. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். தேவன் நம்மளை மறப்பதில்லை. தேவன் நம்ம வாழ்க்கையில ஷேடோ போல இருக்காரு. நிழல் நீங்க எங்க போனாலும் உங்க கூடயே தான் வரும். என்னோட நிழல் என் கூடயே தான் வரும். பாஸ்டர் ஜேக்கபோட நிழல் அவர் கூடயே தான் வரும். எல்லாரோட நிழலும் அவங்க கூடயே தான் இருக்கும். இயேசுவும் அதே போல தான். நீங்க நினைக்கலாம் இந்த சூழ்நிலை ஆண்டவர் என் கூட இல்லையே, ஆனா எப்போதுமே நிழல் போலே ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காங்க. செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் வாய்க்க செய்வாரு. அது வெற்றியா இருக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவர் எப்போதுமே துதிக்கணும், ஆராதிக்கணும், அவருக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் உயர்த்துவோமாக, அவர் பெரியவர் என்று உயர்த்தி பாடுவோமாக. எல்லாவித அற்புதம்
நிறைய பேர் நம்ம நார்மலா கை தட்டுறோம். ஆண்டவர் கூட இருக்கும்போது அங்க வெற்றியை கொடுக்கிறாரு. ஸோ நம்ம எப்படி பாடணும்? எடுத்த காரியத்தில் சொல்லும்போது கை எப்படி செய்யுங்க? எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். அப்படி நீங்க பாடும்போது நீங்க என்ன பண்ணணும்? எதிரியான சாத்தான், நம்மளுடைய எதிரி யாரு? ஒரே எதிரி பிசாசு தான். ஸோ அதை நம்ம முறியடிக்கணும். ஸோ எதிரியான சாத்தனை சொல்லும் போது காலில் இப்படி செய்யுங்க, எதிரியான சாத்தனை முறியடிப்போம்னு சொல்லுவோம். ஸோ எடுத்த காரியத்தில் இப்படி செய்வோம். ஓகேயா? 1 2 1 2 3 4. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறிய காலவெளிய, எதிரியான சாத்தானை எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன்,
தேவன் நம்மளுக்கு ஆன்சர் தருகிற தேவனாக இருக்கிறார். தேவனிடத்துல நம்ம கேட்கும் போது அவர் நம்மளுக்கு ரெட்டிப்பாக ஆன்சர் தருகிற தேவனாக இருக்கிறார். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை உயர்த்தி பாடுவோமாக. அவர் செய்யற காரியம் அற்புதமான காரியம், நம்ம வாழ்க்கையில அதிசயமான காரியமாக இருக்குது. நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை உயர்த்தி பாடுவோமாக. தேவர், என் வாழ்க்கையில நீங்க சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர்கள். செடி கனி தரல, அத்தி மரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. செடி கனி தரல, அத்தி மரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைத்தத நிச்சயம் செய்து முடிப்பீங்க.
நம்மளுக்காக எல்லாத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். விசுவாசிங்க, தேவன் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். உங்க கடன்களை இயேசு செட்டில் பண்ண விட்டார். உங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆண்டவர் வாய்ப்பை செய்து விட்டார். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களை சுகத்தோடு வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலத்தோடு வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவர் அப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தேவனே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. தேவனே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. உம்மை போற்ற வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீ நல்லவர் அப்பா. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை வருகிறது, சுகம் வருகிறது அப்பா. உம்மை போற்ற 1000 வார்த்தை பத்தாது அப்பா. நீர் எங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத நன்மைகளை செய்திருக்கீங்க. எப்பயோ நாங்க இறந்திருக்கணும். புது வாழ்வை எங்களை கொடுத்து வாழ வைத்த தேவனே உமக்கு நன்றி. சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்களோட அன்றாட தேவையை நீங்க சந்தித்து வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சமாதானத்தோடு நீங்க வழி நடத்தி வரீங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்க மேலே இருக்கிறது. உம்முடைய தயவு எங்க மேலே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும்
உம்மை துதிப்பேன் அப்பா, உம்மை போற்றுவேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த தடங்கள் வந்தாலும் அப்பா, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை, உமக்கு ஒருவருக்கே துதி. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுக்கு துதி. இங்க ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக செல்வதாக. உம்மை போற்றுகிறோம். நாங்க நம்பிக்கை இழந்து இருந்தாலும் அப்பா, எல்லாமே முடியாமல் போனாலும் அப்பா, நீங்க எங்க கூட இருக்கீங்க. எங்க கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறது. அவர் ஒருவரை பிடித்துக் கொள்ளுவோம், அவர் ஒருவரை சார்ந்து கொள்ளுவோம், அவர் ஒருவரை நம்புவோம். நம்மளை கைவிடாத தேவன் ஒருவர். நம்மளை குழந்தை போல அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவர் சிட்டைகளால் விரைத்து நம்மளை மூடுகிற தேவன். உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. உமக்கே ஆராதனை, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனுக்கே ஆராதனை. எப்போதுமே உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறது அப்பா. நாங்க போற நிலைமையில நீங்க அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க, உங்க நம்பிக்கையை இழக்காதீங்க. கடுகளவு விசுவாசம் ஆண்டவர் மேல நீங்க வைத்திருந்தா, ஆண்டவர் நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமான ரெட்டிப்பான நன்மைகளை, அதிசயங்களை என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் செய்கிற தேவன் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வோமாக. என்னை கண்டீரே, ஆராதனை. குரலை உயர்த்தி சொல்லுவோமாக. எபினேசரே, ஆராதனை. எல்ரோயி, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதி
எல்ரோயி என்னை கண்டீரே. துதிக்கின்ற போது துதிகளின் நடுவே துதிக்கின்ற போது துதிகளின் நடுவே துதிக்கின்ற போது துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. எங்க துதிகளை ஏற்றிடுமே அப்பா. வாரும் தூய ஆவியே. எங்கள் ஆராதனை உமக்கு ஒருவருக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம்
எல்லா தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்னும் அந்நேரம் ஆக போகிறவங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையில் விசேஷமாக பாஸ்டர் ரவி உங்களுக்கு ரொம்ப நன்றி, கமிட்டிக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. எல்லாத்துக்கும் இல்லை, சில பேர் நேற்று ராத்திரியிலேருந்து எனக்கு விஷ் பண்ணி இன்றைக்கும் விஷ் பண்ண ஒரு நல்ல உள்ளங்களுக்கு, தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுத்திருக்கேன். ஓகே, இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் பிரசங்கம் பண்ணி. இன்றைக்கி தான் பாசம் நிறைய நேரம் சொல்லுவார் பேசுன்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார் பாஸ்டர் மூலியமாக. என்ன தலைப்புனா, கடவுளை பிள்ளைங்களே நடத்த வேண்டிய வழிகள். பிள்ளைங்களை நடத்த வேண்டிய வழிகள். இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைங்களை நடத்த வேண்டிய விதமானது, அவங்க வயசாகும் போது கூட கடவுளை பிடித்து கொள்வார்கள். அந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை இப்போ நம்ம பார்ப்போம், அப்புறம் திருப்பி இந்த வசனத்துக்கு வருவோம். இப்போ உபாகமம் அதிகாரம் 6 7 வரைக்கும் படிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஓகே, இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, வீட்டில் அதிகமாக இன்றைக்கி இந்த கட்டளையை ஆண்டவர் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தாரு குடும்பமாக. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, நான் அம்மாக்காக பேச போகிறேன் இந்த வார்த்தையை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மோஸ்ட்லி யாரோட இருக்கிறாங்க வீட்டில்? அப்பா வேலைக்கு போகிறாரு, அம்மாவும் வேலை செய்கிறாங்க தான். ஆனால் மோஸ்ட்லி என்னென்னா பிள்ளைங்களோட அம்மா தான் அதிகமாக இருக்கிறாங்க. வீட்டிலையோ சரி, ஸ்கூலுக்கு அனுப்புறது, சமைச்சு கொடுக்கறது, அவங்கள கவனிக்கிறது எல்லாமே ஒரு தாயோட பொறுப்பு. அப்போ இங்கே நான் இன்றைக்கி கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன். ஆனால் தெரியல ஆவியானவர் எப்படி நடத்துகிறாருன்னு. கருத்தாய் உங்கள் பிள்ளைங்களுக்கு போதிங்கன்னு. அப்போ யார் போதிக்கணும்? அம்மா தான். அப்போ பேசணும். 2 காரியம், கருத்தாக போதிக்கணும், இன்னொன்று பிள்ளைங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன். என்னன்னா, இப்போ ஒரு தாயோட கடமை என்னென்னா, பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு அனுப்புறது, டியூஷனுக்கு அனுப்புறது, அது மட்டும் இல்லை. அதுக்கு மேலாக பிள்ளைங்க வாழ்க்கையிலே நம்ம செய்யணும். என்னன்னா, அநேக பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ண தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணு, பைபிள் படி, அதை தான் டீச் பண்ணுறாங்க. ஆனால் பிள்ளைங்களோடு நீங்கள் உட்காந்து பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், இந்த உபாகமத்தில் கருத்தா பிள்ளைங்களுக்கு கடைசி காலத்தில் இந்த உலகம் வேறு மாதிரி போகுது. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் காப்பாற்றணுன்னா நீங்கள் சரியாக பிள்ளைங்களுக்கு போதிக்கணும். அநேக நேரம் சில பேர் பார்ப்பேன், அங்கங்கே அனுப்புகிறாங்க, பிசி, அங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன், எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் சபைக்கு வர்றது குறவு. மறுபடியும் ரிச்சர்ட் சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமை வர்றது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கல. என்ன சொல்ல, பேரண்ட்ஸே செய்ய மாட்டாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு எப்படி அவங்க சொல்லுவாங்க? ஆண்டவர் சொன்னார் தானே, பிள்ளை என்ன சொன்னார்? நான் ஓய்வு நாளாக கனப்படுத்துங்க, புத்தி சொல்லுங்க, சபை கூடு வருதை விட்டு விடாதபடிக்கு புத்தி சொல்லுங்கன்னு. யார் சொல்கிறா? இப்போ கடைசி காலத்தில் புத்தி சொல்கிறது பிடிக்காமல் போயிடுச்சு. பாஸ்டர் சொன்னாங்க, லீடர் சொன்னாங்க, பிடிக்கல. என்ன சொல்கிறாங்க, இதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், சொல்லியிருப்பாங்க ஜபத்துக்கு வாங்கன்னு. இப்போ முன்னுக்கு சிரிச்சுக்கிட்டே அப்படின்வாங்க. ஆனால் பின்னால் போனேன், என்ன இதே சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. ஆனால் சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் நிற்கிறேன். நான் 30 வருஷம் மேலே இங்கே இருக்கிறேன். 16 வயசில் இந்த சபைக்கு வந்தேன். ஒரே சர்ச்சில் தான் இருக்கிறேன். ஒரே சர்ச்சில் தான் இருக்கிறேன். என் கணவரும் ஒரே சர்ச்சில் இருக்கார். என் பிறந்த பிள்ளையும் ஒரே சர்ச்சில் தான் இருக்கும். நான் என் கணவரை பார்க்குறேன், என் பிள்ளை எங்களை பார்க்குறாங்க. தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பெற்றோராக இருக்கிறனா நம்ம தான் பிள்ளைங்களுக்கு முன்மாதிரி, போதிக்கிறதுலையும் கற்றுக் கொடுக்கறதுலையும். நீங்கள் கற்றுக் கொடுக்கலன்னா நான் சொல்கிறேன், பெஸ்ட்னா அம்மா அப்பா தான். நான் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக் கொடுக்கறதில்ல. பிள்ளைங்களுக்கு வசனத்தை போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும்.
இது வசனம் வந்து சும்மா இல்லைங்க, இது விதை. நீங்கள் இது விதைச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தில் வயசான காலத்துலேயும் இந்த விதை வேலை செய்யும். இப்போ செய்யாட்டி கூட இப்போ நினச்சிக்கோங்க, என்ன பையன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கேன். நான் சொல்கிறேன், இப்போ விதைக்க இப்போ தான் சரியான நேரம். விதைங்க. அது விதைச்சாதான் 100 தனியாக நீங்கள் அறக்க முடியும். நீங்கள் விதைக்கலன்னு நினச்சிக்கோங்க. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. என்னை இன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட பேசினார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் விதைக்கல, இந்த விதையை பிள்ளைங்க வாழ்க்கையிலன்னா நீங்கள் ஒரு 5-10 வருஷம் சென்று உங்கள் பிள்ளைங்க இந்த சேர்ச்சிலே இருக்காதுங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் இங்கே இருக்கிறேன் இந்த சேர்ச்சில். பிந்தினோர் சொல்லுவாங்களே, இன்றைக்கி பின்னால் வந்தவங்க மின்னுக்கு இருக்காங்க, மின்னுக்கு இருந்தவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல இந்த சேர்ச்சில். பக்கம்னா இந்த சேர்ச்சில் எவ்வளோ மக்கள் இருந்திருப்பாங்க தெரியுமா? ஆனால் எல்லாம் எங்கே போயிட்டாங்க? கடவுள் வார்த்தை அவங்களுக்குள்ளே இருந்தால் தான் ஒரே சேர்ச்சில் நிலைத்திருக்க முடியும். ஒரே சேர்ச்சில் நிலைச்சிருந்தால் தான் அவங்க கனி கொடுக்க முடியும். கனி இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்க. நான் சொல்கிறேன், சும்மா பைபிளை படிக்கிறதுனால வாழ்க்கை மாறாது. கனி கொடுக்கணும். அந்த வார்த்தை யார் விதைக்கிறா? பெற்றோர்கள், தாய் விதைக்கணும். பிள்ளைக்கு வந்து சோறு ஊட்டுறோம் இன்னொன்னெல்லாம் சொல்லி கதை ஊற்றி பயமுட்டிலாம். ஆனால் கர்த்தர் வார்த்தையை சொல்லி எவங்க ஊட்டுறாங்க பிள்ளைங்களுக்கு. போஷிங்க, பிள்ளைங்களுக்கு கடவுள் வார்த்தையை கொடுங்க. அதுங்க முதிர் வயசில் கடவுளை தேடுங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பிள்ளைங்களை. ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அங்கே ஒரு வாத்தியார் என்னத்துக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க? ஏன் பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியதுதான், நான் வாத்தியாரே எடுத்து படி, அவங்க உட்காந்து வேறு ஜாலி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் தானே. ஏங்க ஒரு வாத்தியாரை சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு போதிக்கிறதுக்கு? ஸ்கூல் டீச்சரை வச்சுருக்கிறாங்க. ஏன் வச்சுருக்காங்க? நீங்களே சொல்லுங்கள். சும்மா நீங்கள் ஏன் அனுப்புகிறீங்க? நீங்களே வீட்டில் படித்து கொடுக்கலாமே. அங்கே அனுப்புகிறோம் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு, ஒரு வாத்தியாரை வச்சுருக்கிறாங்க படித்து கொடுக்க. அப்போ யோசிங்க, வீட்டில் வந்து யாரோட பொறுப்பு? ஒரு தாயோட பொறுப்பு பிள்ளைங்களுக்கு போதிக்கிறதுக்கு, கற்றுக் கொடுக்கறதுக்கு. மித்தவங்க பற்றி பேச கற்றுக் கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு. குறைய கற்றுக் கொடுக்காதீங்க, தீமையை கற்றுக் கொடுக்காதீங்க, சபையில் நடக்கிற தேவையில்லாத சம்பாஷணை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பிரின்சிபல், நல்ல கோட்பாடுகளை பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். தேவையில்லாமல் கற்றுக் கொடுத்தீங்கன்னா மனசில் விதைச்சி அந்த பிள்ளைங்க இன்னும் ஒரு 10-15 வருஷம் சபை லீடர்ஸையோ பாசரையோ விசுவாசியை பார்க்கும்போது வெட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் விதைக்காதீங்க. நல்ல காரியத்தை, நல்ல கேரக்டர், நல்ல சுபாகத்தை கடவுளுக்கு விதைங்க. பைபிள் வசனத்தை சொல்லி கொடுங்க. பைபிள் வசனம் தாங்க அது விதை. வசனத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க காப்பாடப்படும். நீங்கள் வேறு புக்கை படிச்சுட்டு அதெல்லாம் டீச்சே பண்ணாதீங்க பிள்ளைங்களுக்கு. சொல்கிறேன், கடவுள் வார்த்தையை ஒன்றி சொல்லி கொடுங்க, கற்றுக் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம். எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுங்க. போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லாதீங்க. பைபிள் எப்படி ஜெபம் பண்ணணும், என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும், நம்ம கூட உட்காந்து பிள்ளைங்களை லீட் பண்ணணும், ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்படி ஜெபம் பண்ணு, இந்த மாதிரி சொல்கிறேன். பிள்ளைங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூட்ஸ்னா கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டுலாம் ப்ரே பண்ணியா பிள்ளைங்களை அதுங்களுக்கு கடுப்பாகிற மாதிரி ஜபத்தை கண்டாலே ஓடி போய் அம்மா எனக்கு வயிற்று வலிக்குது, அம்மா நான் டாய்லெட் போகணும், அம்மா எனக்கு பசிக்குது, அந்த மாதிரி ஆக்குற மாதிரி நீங்கள் ஜபம் பண்ணணும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக ஸ்வீட்டாக கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும். அதுவும் வசனமாக அப்படி தான் பிள்ளைங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பொரிய இழுத்துக்கிட்டே அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்காதீங்க பிடிங்க. அப்புறம் கடவுளே பிடிக்காது, இயேசுவே பிடிக்காது. ஐயோ என்னது இந்த மாதிரி இயேசு என்ன சொன்னேன். கொஞ்சமாக பிள்ளைங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். பெரிய பிள்ளைங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும். வளர்ந்த பிள்ளைங்களுக்கு இப்படி கரெக்டாக நம்ம பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணால் அப்போ தான் ஆண்டவர் மேலே ஆசை வரும், விருப்பம் வரும், ஒரு வாஞ்சி வரும் கடவுளை தேடணும்னு. நம்ம அரை குறையாக கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களும் அரை குறையாக கற்றுக்கிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்கங்க. நீங்கள் யோசித்து சரியாக பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைங்களுக்கு தாய் தான் கூட இருக்கிறான். ஸ்கூலுக்கு விடும் போதும் தாய் தான் விடுறா, எடுக்கும் போதும் தாய் எடுக்கிறா. அவங்க உட்காரும் போது எங்கே உட்காந்துருப்பாங்க? வீட்டில் அம்மா ஒன்று ஃபேமிலியோட இல்லாட்டி அம்மாவோட உட்காந்துருப்பா. பேசுங்க, என்னாச்சும் கடவுள் வார்த்தையை சொல்லுங்கள். இங்கே ஒரு வார்த்தை சொன்னால் கூட இப்போ அவங்க விளையாட்டுத்தனமாக கடவுள் அவங்க உள்ளத்தில் கிரியை செய்வேன். இப்போ விதைக்கிறத வயசான காலத்தில் அது கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களே, இதை நான் கடைப்பிடிக்கணும்ன்ட்டு
அப்படின்னு வரும். நம்ம இந்த கடைசி காலத்தில் வார்த்தை தான் பிள்ளைங்களை காப்பாற்றும். ஜெபம் வந்து ஒரு 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 100 பகுதி, ஆனால் வார்த்தை தான் உள்ளத்தில் நிலைத்திருந்து அது கனி கொடுக்கும் பிள்ளைங்கள் வாழ்க்கையில். அப்போ நம்ம சரியானதை பிள்ளைங்களுக்கு போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். சரியானதை கற்றுக் கொடுக்கணும், சரியானதை போதிக்கணும். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைங்களை நடத்த வேண்டிய விதமானது. நம்ம பிள்ளைங்களை சரியாக நடத்தணும், சரியாக கற்றுக் கொடுக்கணும். என்னன்னா ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, அப்புறம் துதிக்கிறது. வீட்டில் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளைங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், ஒரு ஆராதனை செய்யுங்க. பிள்ளைங்க நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எங்கள் வீட்டுக்காரு சேர்ச்சுக்கு வராத முன்னுக்கு, அப்போ நாங்கள் சேர்ச்சுக்கு இன்னும் கிளம்பி வராத முன்னுக்கு எங்கள் வீட்டுக்காரு ஜேக்கப் சின்னதாக இருப்பார், வந்து ஜாயின் பண்ணிக்குவார், ப்ரே பண்ணேன். நான் பார்ப்பேன், அது அப்பயே உண்மை உத்தமாக செய்வார் இந்த ஜபத்தை. சேர்ச்சுக்கு கிளம்பிடணுன்னே ரூமில் உட்காந்து ப்ரே பண்ணிடுது, ஆயத்தப்படுத்தி தான் வருவார். நான் அதை பார்த்துருக்கேன். நான் என் பையனுக்கு கூடங்க நான் சொல்லி கொடுப்பேன், இதை செய்ய வேணான்னு. நான் எப்பயுமே என் பையன் வந்து எப்படி, நான் வாரம் அன்னாடம் கூப்பிடுவார், கால் பண்ணுவார். கால் பண்ணால் நான் இப்பயும் அவன்கிட்ட சொல்லுவேன், கடவுள் வார்த்தையை தான் சொல்லுவேன். இந்த வாரம் கூட வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை என்னை கால் பண்ணி அவன் பேசிக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன், கடவுளுக்கு செய்ய வேண்டியதை கடவுளுக்கு செய், நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் அதை தான் எப்பயும் சொல்லுவேன். அவன் என்னாச்சும் சொன்னால் கூட அவனோட காரியம் எல்லாம் நான் கடவுள் வார்த்தையை வச்சு தான் நான் சொல்லுவேன் அவனுக்கு. நம்ம கடவுள் வார்த்தை எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ தூரம் நம்ம பிள்ளைங்களை திருத்த முடியும், ஆலோசனை கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் கடவுள் வார்த்தை அப்பா அம்மாக்கே தெரியலன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. பிள்ளைங்க என்னாச்சும் வந்து சொல்லுங்க, யோசிச்சுட்டு செய் இதை செய் அதை செய்யணும் இல்லை. நம்ம எப்பயுமே ஆலோசனை கொடுத்தா அந்த பைபிளை பிரகாரம்னா. என் பையன் முந்தி வந்து அவர் மித்தவங்களை பார்த்து காதில் தோடு போடணுன்னு சொல்லுவார். வந்து என்கிட்டையும் அவங்க அப்பாட்டையும் கேட்பார், அது மாதிரின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, பைபிளில் என்ன எழுதியிருக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு பைபிள் தெரிஞ்சாத, வசனம் தெரிஞ்சாதான் நான் என் பிள்ளையை திருத்த முடியும். வசனமே தெரியாட்டினா என்ன சொல்லுவீங்க பிள்ளைங்கள்ட்ட? குத்தாதான்னு அப்படி தானே சொல்லுவோம். வசனம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம சொல்லுவோம். ஏன் பைபிளில் இந்த தோடு குத்துறதை பற்றி எழுதியிருக்கு. நான் என் பையன்கிட்ட விலைக்கு சொன்னேன், இது குத்துனா இது இந்த மாதிரின்னு. நீங்களே போய் தேடி படித்து உங்கள் பிள்ளைங்க கேட்டால் நீங்கள் இதை சொல்லுங்கள். பெற்றோர் உங்களுக்கு இது வேலை. நீங்கள் போய் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா இதை நீங்கள் பைபிள் ஆராய்ச்சி பண்ணி ஏன் தோடு குத்தக்கூடாதுன்னு சொல்லி இதை போய் நீங்கள் பெற்றோர்களுக்கு தாய்மார்கள் நீங்கள் ஆலோசனை கொடுங்க. நான் என்ன தாய்மார்களுக்கு, நீங்கள் எப்பயும் ஜெபிக்கிற ஒரு தாயாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு தாயாக இருக்கணும். அவங்கள கர்த்தர் வழியில் சரியாக நடத்தணுங்க, கருத்தாக போதிக்கணும். சும்மா கொஞ்சம் தெரிஞ்சதை நம்ம பேசக்கூடாது. பைபிளை நம்ம படிச்சுட்டு ஏன் இது எழுதியிருக்கு, ஏன் இது சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னொன்று, பிள்ளைங்களுக்கு வந்து சரியாக அவங்க கைட் பண்ணணும். நம்ம சரியாக என்னத்தனா அவங்களுக்கு டீச் பண்ணணும்னா விசுவாசத்தையும் அவங்களுக்கு போதிக்கணும். இப்போ பாருங்கள், விசுவாசம் எப்படி வரும்? ஒரு தாய்க்குள்ளேருந்து தான் கிரியை செய்யும் விசுவாசம். ஒரு தாய்க்குள்ளே அவள் தாய் ஜெபிக்கிறவளாக இருந்தால் அந்த விசுவாசம் பிள்ளைக்குள்ளே போய் சேரும். ஒரு தாய் ஜெபிக்காதவங்களாக இருந்தால் விசுவாசம் வேலையே செய்யாது. அதனால் ஒரு தாய் வந்து எப்பயும் பிள்ளைங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணும், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும், கர்த்தர் வார்த்தையை கருத்தாக போதிக்கணும். யாத்ராகமம் 20:8 அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா 10 கட்டளை எழுதியிருக்கு. அதில் 10 கட்டளை எழுதியிருக்கு. நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு இதே நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு வேறு ஒன்றும் கற்றுக் கொடுக்காதீங்க. இது 10 கட்டளையை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தாவே பிள்ளைங்க நல்லா வாழுவாங்க. யாருக்கும் தீங்கி செய்யாத, போய் சாட்சி சொல்லாத, அம்மா அப்பாவை கனப்படுத்து. நீங்களே சொல்லி கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு, அம்மா அப்பாவை கனப்படுத்தணும், அது நீண்ட ஆயுசுன்னு நீங்களே சொல்லி கொடுக்கணும். வெளியுள்ளவங்க வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு கருத்தாக அதெல்லாம் போதிக்கணும். சரியா மித்தவங்களை குறித்து தவறாக பேசாத, எல்லாமே பைபிளில் இருக்குங்க. நன்மை செய்ய, பிறருக்கு உதவி செய்ய, வயசானவங்களை பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று மரியாதை கொடு. இதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம போதிக்கிறது இல்லை. வயசானவங்களை பார்த்தா தெரியாத மாதிரி போகிறது, தெரியாத மாதிரி வர்றது. எங்கே ஆரம்பிக்கணும்? சபையில் தாங்க. சபையில் ஒரு தாய்மார்களை
பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் மாரை பார்த்து பிள்ளைங்க ஏஞ்சி மரியாதை கொடுங்க, கை கொடுங்க, ஷாலோம்னு சொல்லுங்கள். அதுவும் முதியோர் கூட அந்த பிள்ளைங்களை இப்போ யூத்ஸை பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அப்போது தான் அவங்களும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கொடுப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்லலாம், இந்த யாத்திராத்தில் எழுதியிருக்கு பாருங்கள், பிள்ளைங்களே நடக்க வேண்டிய வழிகளை பிள்ளைங்களை நடத்தணும். என்னன்னா ஒன்று சொல்கிறேன், கடவுளை இயேசுவை சரியாக நீங்கள் அவங்களுக்கு காமிக்கணும். சரியாக இயேசுவை காமிங்க, வேறு கடவுளை காமிச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதில் போட்டிருக்க விக்கிர ஆராதனை செய்யக்கூடாதுன்னு. ஒரே கடவுள்னா உங்களுக்கு தெரியணும், சில தகப்பன் தாய்மார்களுக்கு ஒரே கடவுள்னா இயேசு தான். ஏன்னா நான் சில பேர் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா, சிலர் ரட்சிக்கப்பட்டு ஞானசானை எடுத்து இயேசுக்குள்ளே வந்துட்டு திருப்பி அப்போ நம்ம பெற்றோர்கள் பிள்ளைங்களை சரியாக நடத்தணும், கடவுளுக்குள்ளே சரியாக நடத்தணும். இயேசு தான் உண்மையாக இயேசு பின்பற்றுங்க. இந்த இயேசு அந்த இயேசு கத்தலிக்கில் இயேசு தான் இருக்காருன்னு அதெல்லாம் இயேசு நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், மீண்டும் பிறந்துட்டோம். திருப்பி பழைய காரியத்துக்கு நம்ம போகக்கூடாது. அங்கேருந்து தான் வந்திருப்போம் சில பேர், திருப்பி அங்கே போகாதீங்க. இயேசுவை சரியாக நம்ம கற்றுக் கொடுக்கணும். இயேசு தான் தேவன் என்று இதெல்லாம் யார் போதிக்கிறது? தாயோட வேலைங்க, தாயோட பொறுப்பு. நம்ம நிறையா காரியம் பிள்ளைங்களுக்கு ஏதோலாம் செய்கிறோம், ஆனால் இயேசுவை நம்ம சரியாக அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். இன்னொன்று, பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், சேர்ச்சில் பைபிள் ஸ்டடி சின்ன வயசுலேயே நீங்கள் நடத்தணும். பிள்ளைங்களை சேர்ச்சுக்கு பைபிள் ஸ்டடி, ஜபத்துக்கு போகணும். இதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்குறதுன்னா அம்மா வேலை. ஏன்னா அம்மா தான் நிறையா நேரம் பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமை. எங்கே போகிறோம், அங்கே வரோம், உட்காடுறோம், சாப்பிட்றோம், எல்லா சூழ்நிலையும் டைமை நம்ம ஒதுக்க தெரியணும். நம்மளை பார்த்து தான் பிள்ளைங்க வளருது. ஒரு பழமொழி இருக்குது, எப்படின்னா நண்டு கதை கேட்டிருப்பீங்க. சில பேர் தலையாட்டுறாங்க, ஓகே. அப்புறம் நான் கேட்பேன் இந்த நண்டு கதையை. என்னன்னா, நண்டு சொல்லம்மா பிள்ளைய பார்த்து, நீ சரியாக நடந்து போ அப்படின்னு சொல்லம்மா. யார்? நண்டு. அது அம்மா நண்டும் வச்சுக்கலாம், அப்பா நண்டும் வச்சுக்கலாம். நண்டு சரியாக நடந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே, அது கோணையாக அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நண்டு சொல்லுதான் பிள்ளைய பார்த்து, நீ சரியாக நடந்து போன்னு. எங்கேயாச்சும் நண்டு சரியாக நடந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே. ஆனால் நம்ம பெற்றோர், தாய், தகப்பன் சரியாக நடந்தால் நம்ம பிள்ளைங்க, பின்னால் வர பிள்ளைங்க ஜெனரேஷன் நேராக நடக்குங்க. நம்மளை முன்மாதிரி தான் பார்க்குதுங்க, வேறு யாரையும் பிள்ளைங்க பார்க்கல, நம்ம அதில் தான் பார்க்குதுங்க. சாட்சியே அம்மா அப்பா தான் பிள்ளைங்க முன்னுக்கு. நம்ம சரியாக இருந்தோம், பிள்ளைங்க எல்லாமே சரியாக நம்மளை பின்பற்றுங்க. நம்ம 5 பிள்ளை இருந்தாலும் 5 பிள்ளைங்க நம்ம கண்மணிகள், தேவன் கொடுத்த பரிசு. என் பையனை எப்பயும் பார்ப்பேன், சொல்லுவேன், டேய் நீ எனக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசுடா அப்படின்னு. என் பரிசு என் பிள்ளை, என் செல்வம். அவன் நேற்று பாருங்கள், நாங்கள் நைட்டு ஒரு திருமணம் முடிஞ்சு வந்தோம் ராத்திரி. நான் என் பையன்கிட்ட கேட்டேன், பா எங்கே இருக்குப்பா நின்னுன்னு. இன்றைக்கி யூத் மீட்டிங் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், ஆனால் அவன் சொன்னான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னா யூத் மீட்டிங்லன்னு. எனக்கு என்ன சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, என் பையனை பார்க்கும்போது பெருமையாக இருந்துச்சு. அவனுக்கு 30 வயசு, அவன் எங்கேயோ ஒய்ஃபை கூட்டிகிட்டு எங்கேயோ சுற்றிக்கிட்டு கிடக்கலாம். நானே ஏன் போனேன் யூத் மீட்டிங்க்கு, யூத்து கல்யாணம் பண்ணாதுங்க நான். ஆனால் அங்கே யூத் மீட்டிங்கில் இருந்தான். அதை பார்க்கும்போது நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் பிள்ளையை பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லா சூழ்நிலையும் கடவுள் சமூகத்தில் இருக்கிறானேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளையை பார்க்கும்போது எங்கேயோ சுற்றிக்கிட்டு கிடக்கலாம், எங்கேயோ இருக்கலாம், ஆனால் யூத் மீட்டிங்கில் இருக்கிறான்னு. இதுதான் நாங்கள் பெற்றோராக இருக்கும்போது எங்களுக்கு சக்ஸஸ். ஏன்னா எங்கேயும் வேறு இடத்துல அலையாமல் கடவுள் சமூகத்தில் இருக்கும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்றைக்கி ஒரு நபரோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் பையன் நேற்று என்கிட்ட ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆமாம் இந்த மாதிரி அந்த அங்கிள் பிள்ளைங்களை கொண்டாந்து விட்டாங்கம்மா சேர்ச்சில், நேற்று யூத் மீட்டிங்கில் சந்தோஷமாக இருந்துச்சு, நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. அப்போ அந்த பிள்ளைங்கம்மா நல்லா பேசுதுங்கம்மா அப்படின்னு அவனுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி அவங்க அப்பா கிட்டே நான் கனெக்ட் பண்ணி பேசினேன். அப்புறம் நான் சொல்லிக்கிட்டு என்கரேஜ் பண்ணி அப்புறம் என் பையன் சொன்னேன், என் பையனை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, சேர்ச்சிலே வந்தால் இன்றைக்கி சேர்ச்சிலே ஊழியம் செய்கிறான், சேர்ச்சிலே இருக்கான். இதுதான் வேறு அப்பா அம்மாவுக்கு வேறு என்ன சந்தோஷம், வேறு என்ன சந்தோஷம் இல்லைங்க. உலகத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அது ரெண்டாவது. பிள்ளைங்க கடவுளுக்குள்ளே நம்ம நடத்தியிருக்கோம்ல,
இது சந்தோஷம் வேறு இல்லை. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் பையன் ஊழியம் செய்கிறான், என் பையன் சேர்ச்சிலே இருக்கிறான், நான் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் உங்கள் பிள்ளையும் சேர்ச்சில் ஊழியம் செய்யணும், சேர்ச்சில் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணினேன். அப்புறம் அவரும் சொன்னார், இல்லை இனிமேல் நான் அனுப்புவேன் பிள்ளைங்களா அப்படின்னு. ஒரு சந்தோஷம். அப்புறம் அவர் சொல்லி பேசிக்கிட்டே அப்புறம் சொன்னார், அக்கா நான் ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னார். சரி சொல்லுங்கப்பான்னு. அப்போ அவர் சொன்னார், அக்கா பாஸ்டர் வந்து இது அடிக்கடிக்கு சொன்னார், ஆனால் இப்போ நானும் இதை கடைப்பிடிக்கிறேன்க்கா அப்படின்னு. பாஸ்டர் எப்பயும் சொல்லுவார், கல்யாணம் விருந்து என்ன நெகிழ்ச்சியாக இருந்தாலும் அது வந்து 2வது தான் நான் வைப்பேன். ஒன்று சர்வீஸ் முடிஞ்சு போவேன், இல்லாட்டி முடிஞ்சால் மின்னுக்கு போவேன். இப்போ பாஸ்டர் எதுப்போ அதை சொன்னாரோ அதையும் நான் இப்போ கற்றுக்கொண்டு அதையே நான் செய்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னார். அதுதான் ஒரு சந்தோஷம். எதை விதை சொல்கிறோமோ அதை கேட்டு செய்கிறோம்ல, அதாங்க சந்தோஷம். நீங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் பெற்றோராக இருக்கிற தாய்மார்களாக இருக்கிறீங்க, இது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்கள் பிள்ளைங்களை நடத்த வேண்டிய வழி கடவுள்கிட்ட தான். பைபிள் வசனம், ஜெபம், துதி, ஆராதனை, இதுக்குள்ளே தான் நீங்கள் நடத்தணும். அதுக்கு மிஞ்சி தான் நீங்கள் வேறு காரியத்தில் நீங்கள் பிள்ளைங்களை ஈடுபடணும். நான் சொல்கிறேன், எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்களோ அது 2வது தான் சொன்னேன். கடவுள் தான் ஃபர்ஸ்ட். உங்கள் வாழ்க்கையிலேயே மொத கடவுள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கடவுள் இருந்தால் அது நீங்கள் சந்தோஷங்க. நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. எந்தெந்த தகப்பன் அவங்க பிள்ளைங்க சபையில் ஊழியம் செய்கிறான் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இந்த சந்தோஷம் வேறு சந்தோஷமே இருக்காது. நான் சொல்கிறேன், பிள்ளைங்க ஊழியம் செய்கிறது தான் ஒரு பாக்கியம், ஒரு சந்தோஷம். அதை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு தாய் வேலை அதுதான். நல்லதை விதைங்க, நல்லதை அறுப்பீங்க. நல்லதை சொல்லி கொடுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைங்க வந்து சில சமயத்தில் தேவையில்லாதெல்லாம் வந்து தேவையில்லாத சொல்லுங்க. அது பெற்றோர்கள் நீங்கள் ஜெபிக்க தெரிஞ்சாதான் அதை நிதானிக்க தெரியும். இல்லாவிட்டால் அவங்க கேட்குற எல்லாம் சொல்கிற குப்பையெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மித்தவங்களோட. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் எது பிள்ளைங்க சொல்கிறது சரி, எது பிள்ளைங்க தவறாக சொல்கிறாங்கன்னு உங்கள் தகப்பன் தாய் ஒரு நிதானிக்க தெரியும். நான் சொல்கிறேன், எல்லாமே என் பிள்ளைங்க சொல்கிறதா நம்பாதீங்க. ஒன்று ஓகே வந்து சொன்னாங்களா, சரி நான் கேட்பேன், அவங்கள வச்சு கேட்பேன்னு சொல்லுங்கள். இல்லை அப்படியே மலுப்புவாங்க பாருங்கள், அதிலே தெரிஞ்சுக்கோ இதுங்க ஏதாச்சும் அள்ளி விட்டாங்கன்னு. நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் சொல்கிறேன், பிள்ளைங்களை டீல் பண்ணுற காரியத்தில் நீங்கள் தகப்பன் தாய் சரியாக இருக்கணும். இல்லாட்டி உங்கள் தலையிலையே காதில் பூ வச்சுருவாங்க. நான் சொல்கிறேன், சரியாக பிள்ளைங்களை நடத்தணும். அதான் நான் சொல்கிறேன், இது தாய்க்கு மட்டும் இல்லை, பாட்டி மரங்களுக்கும் சொல்கிறேன். பாட்டிங்க என்னன்னா, நீங்கள் தான் சில பாட்டிங்க பேர பிள்ளையை பார்த்துக்கிறீங்க. அம்மா வேலைக்கு போயிட்டா பேர பிள்ளையை பாட்டி பார்த்துக்கிறாங்க. பாட்டிமார்களும் நீங்கள் கவனமாக பிள்ளைங்களுக்கு சாப்பாடே கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. பாலை ஊட்டுறது, இதை கொடுக்குறது, அதை கொடுக்குறது, இதை செய்யாதீங்க. கடவுள் வார்த்தையை நீங்கள் போதிக்கணும். பைபிளில் போட்டு தீமோத்தியோட பாட்டி 2 தீமோத்தி வசனம் 1:8. தீமோத்தி 2 வசனம் 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஜெனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது யாருன்னா தீமோத்தி யாரு? அவங்க பாட்டி பேர் லூயிஸு, அவங்க அம்மா பேர் இல்குஸா வருது, அவங்க அம்மா பேர் யூனிஸ். ஓகே. என்னன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இது வந்து பாட்டிக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அவங்க அம்மாக்குள்ளே வந்துச்சு, அப்புறம் தீமோத்திக்குள்ளே வந்துச்சு. அதனால் பாட்டிமார்க உங்கள் விசுவாசத்தில் பேர பிள்ளைங்களை நடத்துங்க. விசுவாசத்தை சொல்லி கொடுங்க, விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க. பைபிளில் உள்ள விசுவாசம் உங்கள் விசுவாசத்தை சொல்லி கொடுக்காதீங்க. பைபிளில் விசுவாசம் இந்த மாதிரி தீமோத்தி வாழ்ந்திருக்காங்க, அவங்க அம்மா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க விசுவாசத்தை தீமோத்திக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பேர பிள்ளைங்களுக்கு விதைக்கணும். அதுதான் இன்னைக்கு தீமோத்தி, பைபிள் உள்ள தீமோத்தி, இங்கே உள்ள தீமோத்தியில் பைபிள் உள்ள தீமோத்தி ஒரு ஊழியக்காரனாக வந்தது காரணம் அவங்க பாட்டி, அம்மா,
3வது ஜெனரேஷன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தாயோட பொறுப்பு, சரியான பொறுப்பு. பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் வேற. பிள்ளைங்களுக்கு சொத்துன்னா கர்த்தரோட வார்த்தை, இயேசு தான் சொத்து. பெரிய சொத்து இதை கொடுங்க, மித்ததெல்லாம் தானாக பிள்ளைங்களை தேடி வரும். இன்றைக்கி நிறைய பேர் அங்கே டியூஷனு, இங்கே காலேஜு, அங்கே எங்கேயோ என்னென்னோ செய்கிறாங்க. ஆனால் கற்றுக் கொடுக்கறது இயேசுவை கற்றுக் கொடுங்க, கர்த்தர் வார்த்தையை கற்றுக் கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு நல்லா வாழ்வாங்க, சக்ஸஸாக இருப்பாங்க. நீங்கள் பிள்ளைங்களை கொடுத்து ஒரைட் பண்ணாதீங்க. பிள்ளைங்க தேவன் கொடுக்குற ஈவு, கர்ப்பத்தின் கனி தேவனால் வருகிற ஆசீர்வாதம்னு போட்டிருக்கு. ஒருவருக்கும் பிள்ளை கொடுக்கிறவர் ஆண்டவர், கர்ப்பத்தை திறக்கிறவர் அவர், அடைக்கிறவரும் அவர் தான். அதனால் பிள்ளை அவர் கொடுக்குறாரு. உங்கள் கடமை என்ன தெரியுமா? பிள்ளையை வளர்க்க வேண்டியது தான். உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாள் கொடுத்துருக்காரு உங்கள்கிட்ட வளர்க்குறதுக்கு, நீங்களே சொந்தமாக வச்சுக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் வளர்த்து பிள்ளைங்களை சரியாக கடவுள் வழியில் நடத்துறதுக்குன்னா உங்களுக்கு பிள்ளையை கொடுத்துருக்காரு. உங்கள் உலகத்தார் பிரகாரம் உங்களை பிள்ளையை படிக்க வச்சு அதை வச்சு இதெல்லாம் இல்லை. கடவுள் வழியில் நடத்துங்க, மித்தது எல்லாமே தானாக உங்களை தேடி வரும். இன்றைக்கி என்னன்னா, மக்கள் தாய் தகப்பனு பிள்ளை இங்கேயே இருக்கிற மாதிரி, அவங்க இங்கேயே வாழ்கிற மாதிரி வாழ்கிறாங்கங்க. கொஞ்ச நாள் தான். இந்த உலகம் எப்போ முடிவடைவுன்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் வார்த்தை இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, மரணத்திலேருந்து எல்லாம் கடவுள் இயேசு இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம், வாலிபர்கள் சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. சின்ன வயசுலேயே இறந்து போயிடுவாங்க. ஆக்சிடென்ட்டு, சீக்கு, ப்ரெஷரு, இனிப்பு நீர், என்னொன்னுலாம். அதனால் உங்கள் பிள்ளைங்களை தொடாதபடிக்கு பிள்ளைங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு. தாய் தகப்பன் ஜபத்தில் எப்பயும் பிள்ளைங்களை தாங்குங்க. அவங்கள ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது, எல்லா சூழ்நிலையும் பிள்ளைங்களை ஜபத்தில் தகப்பன் தாய் தான் தாங்கணும். அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது பிள்ளைங்களை நடத்துறதுக்கு. அதனால் பிள்ளைங்களை சரியாக கடவுளுக்குள்ளே நம்ம நடத்தணும், ஞானத்தோடு நடத்தணும். கடவுளை பிள்ளைங்களை கற்றுக் கொடுங்க, நல்ல காரியத்தை பைபிளில் கற்றுக் கொடுங்க. என்ன கற்றுக் கொடுங்கன்னா, என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை பிறந்ததுலேருந்து நான் இன்சூரன்ஸ் எடுத்தேன், பிள்ளைக்கு டாய்ஸும் நான் போடுறேன். இப்போ என் பையன் 30 வயசாகிடுச்சு, இன்னும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் விதைக்கிறாங்க, அவங்க பிள்ளைக்கும் விதைக்கிறாங்க, அவன் பையனுக்கும் விதைச்சிருக்கிறாங்க, கடவுளுக்கும் விதைச்சிருக்காங்க, சபைக்கும் விதைச்சிருக்காங்க. ரெண்டையும் சேமாக செஞ்சுக்கிட்டு வரேன்றாங்க. நான் பார்ப்பேன் சில குட்டீஸ்லாம் நிற்கும் போது, ஆஃபரிங் போடும்போது இந்த டாய்ஸ் எம்பளப்பு எடுத்துகிட்டு போடுங்க சந்தோஷமாக. அப்போ அவங்க அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க தானே, வீட்டிலேருந்து எழுதி கொடுத்து பிள்ளை தேவராஜ்யத்தில் விதைக்க இப்பயே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது பெரிய தொகையாக இல்லாட்டி கூட நம்ம கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. பார்த்தீங்களா, கர்த்தர் ராஜ்யத்தில் விதைப்போம், அது பெருசாக இருந்தால் அது செய்யுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன காரியம் வச்சுக்காருங்க, தேவராஜ்யத்தில் விதைக்க இதெல்லாம் விதைக்குவாங்க. பாருங்கள், நான் சொல்கிறேன், சேர்ச்சில் சில வயசானவங்க இருக்காங்க, பிள்ளைங்கள்ட்ட ஒரு 10 வெள்ளி கொடுத்து, அம்மா இந்த அங்கிள் ஆன்ட்டியை பிளஸ் பண்ணு, இதெல்லாம் நல்ல காரியங்க. நம்ம இங்கே கற்றுக் கொடுத்தா தான் அவங்க வெளியே போகும்போதும் அதை செய்வாங்க. இங்கே என்ன விதைக்கிறோம், இங்கே என்ன கற்றுக் கொடுக்குறோம், நல்லதை செய்ய, நன்மை செய்யுங்க. நன்மை செய்யும் போது பிள்ளைங்க சின்ன வயசுலேயே நன்மை செய்யும் போது அது பரலோகத்தில் இட்டோம், அது தொடர்ந்து செய்வாங்க. சின்ன வயசில் சாப்பாடு இல்லையா ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு, சாப்பாடை ஷேர் பண்ணி, இல்லாட்டி காசு இருந்தால் வாங்கி கொடு. நல்ல காரியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு விதைக்கணும். இன்றைக்கி என்னன்னா, என்னோட யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க நான் சாப்பிடுவேன். ஷேரிங் இல்லை, இப்போ அவங்களுக்கே பற்ற மாட்டுது. ஷேரிங் இல்லைங்க, இப்போ பிள்ளைங்கள்ட்ட இப்போ ஷேரிங்கே இல்லை. கொடுங்க கொடுங்க, கொடுத்துட்டு கேளுங்க, கொடுக்கவே கொடுக்காதுங்க. எனக்கே பத்தல, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்போ நம்ம கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் நார்மலான காரியம். மரியாதை கொடுக்கறது, சாப்பாடு ஷேர் பண்ணுறது, நல்லது செய்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி 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 விளக்கும் போது அதுங்க முதிர் வயதுலேயும் அது கடைப்பிடிக்குங்க. நம்ம இல்லாட்டி கூட செய்து உங்கள் பேரை வரோங்க, உங்கள் பேரை வரோம். அதில் இன்னும் எங்கள் அப்பா அம்மா இதை செஞ்சவங்க சொல்லி மித்தவங்க சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க பாருங்கள் உங்களை குறித்து. அப்பா அம்மா இல்லாட்டி கூட, இந்த ஆளோட பையன் நல்ல பையன்லா, நல்ல நன்மை செய்கிறார்களா அப்படின்னு உங்கள் பேர் வருது பாருங்கள். அது பரலோகத்தில் நிச்சயமாக அந்த பேர் ஜொலிக்கும்.
நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. கர்த்தர் நன்மை செய்து தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இன்னும் பிள்ளைங்களுக்கு நல்லதை போதிங்க, நல்லதை கற்றுக் கொடுங்க. 4 பேருக்கிட்ட சேர்ச்சில் வந்து பழக சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள். வந்துட்டு அப்படியே அம்மா அப்பா பின்னால் போயிடக்கூடாது. பழகணும், பிள்ளைங்க பழகணும், பேசணும், 4 பேர்கிட்ட பேசணும். அவங்களுக்கும் ஃப்ரெண்ட் இருக்கணும். அவங்களுக்கும் ஆசை. ஒரு சமயத்தில் என்ன தெரியுமா, பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்கும் 4 பேர்கிட்ட பழக பேச. அம்மா அப்பா போனோடனே, அம்மா போகிறாங்க பார்த்தீங்களா, முடிஞ்சோடனே பிள்ளைங்கள்லாம் பின்னால் வாழை பிடிச்சிக்கிட்டே, இந்த கோழி போவோமே, அப்பா கோழி முன்னுக்கு போவோம், அம்மா கோழி பின்னால், பிள்ளைங்க ஒரு 4-5 அப்படியே போங்க. என்னதுங்க அது? பிள்ளைங்களோட ஆசை பாசம் எல்லாம் கேளுங்க. அதுங்க மனசு பேசாட்டி கூட மனசில் வச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்போ எனக்கு ஒரு விடுதலை வரோன்ட்டு நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்கள்ட்ட இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போய் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. அதுங்களோட ஆசை பாசம் எல்லாம் கேளுங்க. நம்ம ஆசை பாசம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, பிள்ளைங்களுக்கும் ஆசை பாசம் விருப்பம் எல்லாமே இருக்குது. அவங்க பிள்ளைங்களோட ஆசை எல்லாத்தையும் கேட்டு செய்யுங்க. அதுதான் ஒரு சந்தோஷமான குடும்பம். அப்பா அம்மாவோட தீர்மானத்திலே பிள்ளைங்களை நடத்திக்கிட்டே இருக்காதுங்க, அது நல்லதே இல்லை. பிள்ளைங்க படிக்கிறதுனா நீ என்ன படிக்க போகிற? இல்லை அப்பா அம்மா இதை படி, இதை படி, இதை படி. அவன் படிக்கவே முடியாது. அப்புறம் வந்துட்டு அவன் அப்புறம் சண்டை போடுவான். நான் தான் சொன்னேன்னு, எனக்கு முடியாது, மேத்ஸ் முடியாதுன்னு. உங்களோட இதை எனக்கு திணிச்சிட்டிங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ காலேஜ் போக முடியல, நான் வேறு காலேஜ் போகணும். இந்த மாதிரிலாம் நல்லதை பிள்ளைங்கள்ட்டையும் ஆலோசனை பண்ணி கேளுங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்க, நீ என்ன படிக்க போகிற, நீ என்ன செய்ய போகிற, நீ பிஸ்னஸ் ஆக போறியா, என்ன இது? நான் பார்த்துருக்க முக்கால்வாசி பிள்ளைங்க வேறு படிச்சுட்டு வேறு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சிருக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. பிள்ளைங்களோட படித்து முடிஞ்சோன்னே பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, நீ என்ன படிக்க போகிற, என்ன செய்ய போகிற, அப்பா அம்மா உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் தான் என்கரேஜ்மெண்ட், ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அப்போ தான் அந்த பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மா என்னை கேட்டு செய்கிறாங்க, என்னை கேட்டுக்கிறாங்க, என்ன படிக்கணும், என்ன செய்யணும். அதாங்க பிள்ளைங்க, அதாங்க நல்ல குடும்பம், சந்தோஷமான குடும்பம். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, சுருக்கமாக முடிச்சிடுறேன். என்னன்னா, சந்தோஷம்னா குடும்பம். பிள்ளைங்களுக்கு கடவுள் வார்த்தையை போதிக்கணும். கடவுள் வார்த்தை தான் முக்கியம். அதனால தான் போட்டிருக்கு கடைசி நாட்கள். திருப்பி படிங்க அந்த நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைங்களை நடத்த வேண்டிய விதமானது. முதிர் வயசுலையும் வயது போயும் இதை பிடிச்சி கொள்வாங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு கடவுள் வார்த்தையை சரியாக விதைக்கணும். உள்ளுக்கு தங்குற வரைக்கும் விதைக்கணும். நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வாட்டி சொன்னால் விளங்காது. அடிக்கி பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த வார்த்தை அவங்க இருதயத்தில் விதையாக போய் சேரும். என்ன, கடவுள் வார்த்தையை விதைக்கணும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். என்ன ஜெபிக்கணும்னு பிள்ளைங்களுக்கு சரியாக நம்ம கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைங்களோட உட்காரணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் துதிக்க கற்றுக் கொடுக்கணும். சில சமயத்தில் நம்ம துதிக்க தெரியாத நிறையா பேர் மக்கள் இருக்காங்க, பிள்ளைங்களும் இருக்காங்க. சில பிள்ளைங்க துதிக்கிறாங்க, சில பிள்ளைங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா துதிச்சாதான் பிள்ளை துதிக்கும். அப்பா அம்மா துதிக்கலைன்னா பிள்ளையும் துதிக்காது. உங்கள் கவனத்துக்கு, நீங்கள் துதிக்கணும், 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 துதிக்கணும். கடவுளை ஆராதிக்கணும். கடவுள் சமூகத்தில் வந்திருக்கீங்கன்னா கடவுளை துதித்து ஆராதிங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ், கவலை, பாரம் எல்லாமே போயிடுங்க. நம்ம ஒன்றாக கூடிய போது கர்த்தர் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. 2-3 பேர் இயேசு நாமத்தில் நம்ம எதை பண்ணும்போது கர்த்தர் அந்த மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இங்கே இருக்கும் போது, துதிக்கும் போது கர்த்தரோட பிரசனம் உங்களை நிச்சயமாக தொடும். பிள்ளைங்களை துதியில் நடத்தணும், கர்த்தர் வார்த்தையில் நடத்தணும், ஜெபத்தில் நடத்தணும், துதியில் நடத்தணும். அப்புறம் கற்றுக் கொடுக்கணும், சரியானதை கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுங்க. நல்ல நன்மை செய்கிறது தான் கற்றுக் கொடுங்க. பிறருக்கு உதவி செய்கிறத கற்றுக் கொடுங்க. பைபிளில் என்னென்ன நல்ல காரியம் இருக்குது, பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லதை விதைங்க. அது உங்களுக்கு நான் சொல்கிறேன், பிள்ளைங்க வாழ்க்கையில் 100 தனியாக அது கனி கொடுக்கும். நல்லதை விதைங்க, நல்லதே அறுப்பீங்க. ஓகே, இன்னும் சில காரியத்தை நான் பேசுகிறேன். என்னன்னா,
என் மனதில் பட்டது, மனதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னன்னா இங்கே மாதர்ஸ் இருக்கிறீங்க, புருஷமார்களே இருக்கீங்க, மனைவியும் இருக்கீங்க. நான் இந்த காரியம் பார்க்கும்போது மனசு ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில பேர் பார்க்கும்போது இங்கே இல்லை, சில வெளியும் சரி, ரசிக்கப்படாதவங்களோ ரசிக்கப்பட்டவங்களோ நான் பார்க்கும்போது இது ரொம்ப கொஞ்சம் மனசு இதாக இருக்குது. என்னன்னா நான் ஒய்ஃப் மார்கள்ட்ட சொல்லிடுறேன். ஒய்ஃப் வேலை செய்கிறவங்க, தாய்மார்க, இந்த பெண்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவு நீங்கள் வேலை செய்கிறீங்க, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஈஃபிஎப்பு, உங்களுக்கு சேமிப்பு இருக்கும். சில தாய்மார்க, லேடிஸ் வேலை செய்யாதவங்க இருக்கிறீங்க, நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். என்னன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ, சமைக்க தெரியுமா, பிஸ்னஸ் என்ன செய்ய முடியும் நீங்கள் செய்யுங்க. உங்கள் புருஷன் பணத்தை நீங்கள் நம்பி இருக்காதீங்க. நான் தவறாக டீச் பண்ணல, நான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு இருந்தாச்சுன்னா அது நல்லது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சில பேர் பார்க்கும்போது தாய்மார்க புருஷன் டக்குன்னு இறந்தோன்னே 60-65 வயசுலாம் வீட்டு வேலை, இந்த க்ளீனிங்கு, சுத்தம் பண்ணுறதெல்லாம் செய்யும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த வயசில் அவங்களாம் தேவையா போய் வேலை செய்யணுன்ட்டு நான் சொல்கிறேன். பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க, உங்கள் பெற்றோர் இங்கே இருந்தால் தயவு செஞ்சு 60 வயசாச்சுன்னா அவங்களுக்கு நிம்மதியாக நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய பணிவிடையை நீங்கள் செய்யுங்க. வயசான காலத்தில் அவங்க வேலை செய்யக்கூடாதுங்க. அவங்க நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக பேர பிள்ளைங்களோட ஃபேமிலியோடு இருக்கணும். நிறைய பேர் பார்ப்பேன், வயசானவங்கலாம் 60-65லாம் என்னையே கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. உண்மையாக போய் அந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் கழுவிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் இந்த விதையை உங்களுக்கு விதைக்கிறேன். பெண்களாக நீங்கள் உங்களால் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லைங்க. உங்கள் மனசு வச்சா நீங்கள் செய்ய முடியும். உங்கள் துணி தைக்க தெரிஞ்சால் நல்லா துணி தைங்க, நல்லா என்ன பிஸ்னஸ் உங்களால் முடியும் அதை நல்லா செய்யுங்க. எல்லாத்துலேயும் போய் காலை விடாதீங்க. தோல்வி மாதிரி இருக்கும், ஆனால் அது சக்ஸஸில் போய் முடியும். ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க. நான் வயசானவருக்கு சொல்கிறேன், தகப்பன் தாய்மார்களை சொல்கிறேன், இது ஒரு என்னோடய வேண்டுகோள். வயசான காலத்தில் முடிஞ்ச அளவு உங்கள் ஈஃபிஎப்போ உங்கள் சேமிப்போ முடிச்சிடாதீங்க. இது உங்களோட சொத்து. பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி பணம் இருக்கும் போது எல்லாம் தேடி வருவாங்க. பணம் இல்லாத தேவை உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவு பெண்கள் நீங்கள் உங்களுக்கு இன்னிலேருந்து என்னாச்சும் ப்ரே பண்ணி ஒரு தொழில் நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை செய்ய பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, திடீர்னு கணவர் இறந்துட்டா நீங்களாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் சேமிப்பு இருந்தால் பரவாயில்ல. கணவர் உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போனால் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. சில பேர் அப்படியே அம்போன்னு இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாமல் மித்தவங்கள்கிட்ட ஏந்திக்கிட்டு. நான் சொல்கிறேன், இது தவறாக இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இது சொல்லணும்னு நினச்சேன், இதை நான் சொல்லிட்டேன். ஒரு கதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு அம்மா. மகன் அப்பாட்ட கேட்டாராம், அப்பா அவங்க அப்பா பென்ஷன் ஆச்சு, காசு பென்ஷன் ஆச்சு வேலையில். அப்பா அவங்க அப்பா மகன் அப்பாட்ட கேட்டாராம், அப்பா நான் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்க போகிறேன், வீடு ரெனியூஷன் பண்ண போகிறேன், உங்களுக்கு கிடைச்ச காசை எனக்கு கொடுங்கப்பா, நான் அப்புறம் காசு இருக்கும் போது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னாராம், இல்லை இது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான் காசு, அவங்க ஒய்ஃபுங்களா, இது எனக்கும் உங்கள் அம்மாவுக்கு தான் இந்த காசு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான் அவங்க அப்பா. அப்பா என்னப்பா நான் வீடு ரினியூஷன் பண்ணேன், அப்போ நான் காசு இருக்க மாதிரி கொடுத்துறேன்னு. அவங்க அப்பா சொன்னார், இல்லை இது என்னோடய சேமிப்பு காசு, இது என் பொண்டாட்டிக்கு தான், நான் கொடுக்க முடியாதுன்னு. அப்பா சரி அப்படின்னு விட்டுட்டுது மகன். அப்பா கொஞ்ச நாள் சென்று அவங்க அம்மா இறந்தோன்னே அவங்க அப்பா சொல்கிறாரு, மகனே அன்றைக்கி நீ காசு கேட்டல, இந்த காசு நான் உனக்கு தரேன், நீ பாய்ச்சிக்கோ அப்படின்னு. அப்பா அன்றைக்கி நான் கேட்கும் போது நீங்கள் கொடுக்கல, இன்றைக்கி வேணாம்ப்பா, எனக்கு எல்லாம் போதுமானதாக இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. அவங்க அப்பா சொன்னார், என்னை நம்பி வந்தவ என் ஒய்ஃபு, நான் உன்னிட்ட எல்லாம் கொடுத்துட்டா அவள் என்ன நினைப்பா, நான் இருக்கும் போதே நீ எல்லா காசும் பிள்ளைக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லையே, நீ என்ன உனக்கு என்னாச்சும் ஆச்சுன்னா
எனக்கு ஒன்றும் இல்லை, யார் என்னை பார்த்துக்குவா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். அதனால தான் இன்றைக்கி வந்து உங்கள் அம்மா இறந்தோன்னே இந்த காசு எனக்கு வேணாம், நீ உனக்கு நான் கொடுக்குறேன், இந்த காசை நீ பாய்ச்சிக்கோன்னு. அப்போ அவங்க பையன் வந்து அப்பாவை கட்டி பிடிச்சி, அப்பா நீங்கள் சொன்னது அம்மாவை எவ்வளோ நீங்கள் நேசிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதான் நான் சொல்கிறேன், ஒரு கணவர்மார்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க, அது எல்லாம் அது ரெண்டாவது. ஒய்ஃபு பேரில் ஒரு சேமிப்பு போட்டு வைங்க. நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சூரிய உமாக்கெல்லாம் EFF வெட்டுறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு தொகையை போட்டு வைங்க. அது நிச்சயமாக அது அவங்களுக்கு பலன் இருக்கும். நீங்கள் இல்லாத டைமில் கூட ஒரு தொகை அவங்களுக்கு போய் கிடைக்கும். நான் சொல்கிறேன், ஒய்ஃப்மார்களை மாதஸை அன்போன்னு விட்டுறாதீங்க, அன்போன்னு விட்டுறாதீங்க. நான் பார்க்குறேன் சீனங்க, நான் பார்க்கும்போது அவங்க கொடுக்குறாங்கங்க, ஏதோ செய்கிறாங்க. ஆனால் தமிழங்க மத்தியில் இந்த தாய்க்கு செய்கிறது குறவுங்க, மிகுந்த குறவு. அதனால் இது உங்கள் கவனத்துக்கு, இது ஒரு சின்ன என்னோட ஆலோசனை உங்களுக்கு. இந்த மாதத்தோட இந்த சபைக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு நாளும் நான் ஜீசஸோட அன்பை வந்து ருசித்து பார்த்து வாழ்ந்திருக்கேன் லைஃப்பில். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஜீவனோடு இருக்கேன்னா ஜீசஸோட அன்பு வந்து என்னை நிலை நிறுத்தி இருக்கு. என் லைஃப்பில் எவ்வளவோ சாட்சி இருக்குது. அதை வந்து மெயினாக 3 விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எத்தனையோ தடவை வந்து நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க ஒரு ஆள், அப்புறம் விபத்து மூலியமாக மரணம் அடைஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஆள். ஆனால் ஜீசஸோட அன்பு வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கு இந்த நிமிஷம் என்னை ஜீவனோட வச்சிருக்கு. ஓகே, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கேத்தலிக் அம்பாங்களை தான் நான் படித்ததெல்லாம். அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க. எனக்கு வந்து சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. ஆனால் வீட்டில் வந்து அம்மா வேலைக்கு போகிற சூழ்நிலை. அப்போ அந்த சின்ன வயசுலேயே வந்து என்னை தனியாக வீட்டில் தான் விட்டுட்டு போவாங்க. நான் வளர்ந்த சூழ்நிலை எப்படிப்பட்டு இருந்துச்சுன்னா, எனக்கு அதிகமான பூலி, அப்புறம் ஒரு ஹெல்த்தியான சைல்ட்ஹுட் எனக்கு இல்லை. எனக்கு என்ன முத்திரை ஏன்னா வீட்டில் வந்து ஒரு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு சந்தோஷமோ ஒரு நல்ல காரியம் சொல்லி கொடுக்கறதுக்கோ யாருமே இல்லை. அந்த சின்ன வயசுலேயே வந்து நிறையா பூலி, நிறையா வந்து ஒரு முத்திரை குத்தப்பட்டுருச்சு. எப்படின்னா, நீ எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்ட, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ உருப்பட மாட்ட அப்படின்னு. அந்த ஒரு பாதிப்பு எனக்கு வந்து வெளியில் அப்போ வந்து நிறையா காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் வந்து அதை வந்து வெளியில் சொல்ல தெரியாது அந்த சின்ன வயசில். அந்த காயம் வந்து எப்படி ஆச்சுன்னா, நாளாவ ஒரு செல்ஃப் எஸ்டீம் அந்த சின்ன வயசுலேயே போகிற மாதிரி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த சின்ன வயசுலேயே போய், அப்புறம் ஒரு பயம் வந்து ஏற்பட்டுருச்சு. அப்போ வந்து எனக்கு அது தெரியல, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பாதிப்பு. யார் பார்த்தாலும் அந்த சின்ன வயசில் வந்து மூஞ்சில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த சைட்டு பக்கத்து வீடு, அந்த சைட்டு, இந்த சைட்டு, யார் பார்த்தாலும் என்ன தப்பு செஞ்சாலும் மூஞ்சில் பல்லார்னு ஒரு அறை. அது எங்கள் அம்மா ராத்திரி வந்தால் எனக்கு வந்து சொல்ல தெரியாது. என் தம்பியை, நானே சின்ன வயசு தான், ஆனால் அந்த சின்ன வயசில் நான் என் தம்பியை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு வலி நிறைஞ்ச ஒரு சைல்ட்ஹுட் தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் அந்த சூழ்நிலை வந்து ஜீசஸோட அன்பு மட்டும் என்னை பிடிச்சி இல்லைன்னு. அப்போ எனக்கு ஜீசஸ் அவ்வளோவா தெரியாது. என்ன தான் கேத்தலிக்காக இருந்தாலும், அம்மா கிறிஸ்டியன், அப்பா கிறிஸ்டியன், எல்லாரும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் அந்த ஜீசஸோட அன்பு வந்து எனக்கு யாரும் புரிய வச்சதில்லை. அப்படியே நாட்கள் ஓடுனுச்சு. நான் ஸ்கூல் முடித்த பிறகு நாங்கள் வந்து அம்பாங்கில் இருந்து ராசாவுக்கு வந்து வீடு மாறுறோம். அது வந்து ஹுலுஸ்லாங்க, குவாலகுபு. நான் வளர்ந்த சூழ்நிலைக்கும் நான் போன வில்லேஜுக்கும் டோட்டல் ஒரு டிஃப்ரெண்ட்.
டோட்டல் அப்சைட் டவுன் மாதிரி ஒரு மாற்றம். அங்கே போய் இன்னும் எனக்கு தனிமை, வெறுமை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, புது இடம், ஸ்கூல் முடிச்சுட்டு தான் போகிறேன். அப்போது அங்கே போய் தான் வந்து நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன். அங்கே போனோன்னே என்னோட சந்தோஷம் வந்து ஜீசஸ் தான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஜீசஸ் தான். எனக்கு எல்லாமே ஜீசஸ் தான். எனக்கு பிடிச்ச விஷயம் சர்ச்சுக்கு போகிறது, ப்ரே பண்ணுறது, பைபிள் படிக்கிறது. ஆனால் என்னை சுற்றி நிறையா சேலஞ்சஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. குடும்பத்துலேயும் சரி, நான் பார்த்த நபர்களையும் சரி, நிறையா சேலஞ்சஸ், நிறையா ட்ராமா என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. எப்படின்னா அந்த செல்ஃப் எஸ்டீம் போய்கிட்டே இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போய்கிட்டே இருக்குது, பயம் வந்து உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பயம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகல. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு காடி விபத்து. அந்த விபத்தில் என்ன நடந்துச்சுன்னா, முன்னுக்குள்ள விண்ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து என் மூஞ்சில் பட்டு, மூஞ்சு ஃபுல்லாக 60 தையல் போட்டாங்க. 60 தையல் போட்டு, அப்போ வந்து புவாசா டைமு, எனக்கு உடனே சர்ஜரி ஆரம்பிக்கலை. எங்கள் அம்மா வேலை விட்டு வந்து சைன் வச்சாதான் நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஹவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கண்ணாடி எல்லாம் ஃபுல்லாக என் கண்ணு ஃபுல்லாக குத்தி, இங்கே குத்தி, இங்கே குத்தி, இங்கே குத்தி, ஒரே ரத்த காயமாக இருந்துச்சு. அம்மா வந்து சைன் வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸில் வந்து ஸ்லாயாங் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, உன் கண்ணு இன்னும் எனக்கு பார்க்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிளாஸ் ஃபுல்லாக குத்தி, இப்போ ஒரு கிளாஸ் உடஞ்சி தெரிச்சு போனால் தூசு தூசாகி ஃபுல்லாக குத்திருச்சு. 2 கண்ணும் மூடி தான் இருந்துச்சு. என்னால் உனக்கு பார்க்க முடியுமா இல்லையான்னு எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஹவர் சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரி பண்ணுறப்ப எனக்கு மயக்க ஊசி கொடுக்கல, வலி தாங்கிறது கொடுக்கல. ஏன்னா அவங்க சொன்னாங்க கண்ணு பகுதி, அதனால் மயக்க மருந்தும் கொடுக்க முடியாது, வலி தாங்கிறதும் கொடுக்க முடியாதுன்னு. அந்த 10 ஹவர் சர்ஜரி வந்து வலியில் அப்படியே துடிச்சு போயிட்டேன் உண்மையாக. ஆனால் மொத என் லைஃப்பில் நான் ஹோலி ஸ்பிரிட்டோட சத்தம் அப்போ தான் கேட்குறேன். என்னை சுற்றி யாரும் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் அங்கே வந்து தனியாக இருக்கேன். அவ்வளோ பெரிய சர்ஜரி. என் ஃப்ரெண்டு வந்து என் ஹாஸ்பிட்டல் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அந்த உள்ளுக்குள்ள வலி, வெளியே உள்ள வலி, சுற்றி யாருமே இல்லையே இந்த நிலைமையில கூட அப்படின்ற ஒரு வலி. அந்த வலியில் ஒரு ஆறுதல் சத்தம். அந்த விடிய 10 ஹவர் சர்ஜரியில் என்னை தேட்டுற சத்தம், ஒன்றும் இல்லை, உன் கண்ணுக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தேற்றுதல் சத்தம் அந்த 10 ஹவரும் எனக்கு கேட்டுச்சு. எனக்கு அந்த சத்தத்தை கேட்க 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 அவ்வளோ அழுவ வந்துச்சு. அப்போ அந்த டாக்டர் 10 ஹவர் சர்ஜரி முடிச்சுட்டு சொன்னால், உன் கடவுளுக்கு மலாய்க்காரன், உன் கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லு. ஏன்னா ஒரு துளி கூட உன் மூளையில் படலை. இங்கே ஃபுல்லாக தெரிச்சு கண்ணு ஃபுல்லாக பட்டுச்சு, ஆனால் ஒரு துளி கூட உன் மூளையில் படலை, உன் கண்ணு சேஃப்னு சொன்னான். அப்போது அந்த விபத்து வந்து எனக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துச்சு. எப்படின்னா, ஏற்கனவே எனக்குள்ள ஒரு சின்ன வயசுலேருந்து ஏற்பட்ட ட்ராமா அந்த மாதிரிலாம் இருந்ததுனால ஒரு பயம் இருந்துச்சு. அந்த அந்த விபத்து நடத்தோன்னே எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு, ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு சைடு மூடியை ஃபுல்லாக வெட்டி கவர் பண்ணி என் முகத்தை பாதி மறைச்சிக்கிட்டு தான் போவேன் எங்கே போனாலும். ஏன்னா இன்டர்வியூலாம் போனப்போ, உன் பேர் ஸ்வீட்டியா, உன் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினது, அப்புறம் நிறையா காயங்கள் ஏற்பட்டது. அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயம் எல்லாம் வந்துருச்சு. நானே ஆக்சுவலி ஜீசஸ் என்னை ரொம்ப டேலண்டட்டாக படித்தாங்க. ஆனால் நான் ஒதுக்கி
புறக்கணிக்கப்பட்டு நிறையா வேதனையை அனுபவிச்சுட்டு அப்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஆசை பேங்க்கில் வேலை செய்யணும்னு. ஆனால் தேவன் வந்து மனுஷங்களோட கண்களில் தயவு கிடைக்க பண்ணு எனக்கு வந்து எம்பேங்க்கில் வந்து ஃப்ரண்ட் லைனராக வேலை கிடச்சிச்சு. அவ்வளோ முகத்தில் காயம் இருந்தும் எனக்கு வந்து பேங்க்கில் வந்து ஃப்ரண்ட் லைனராக கிடச்சிச்சு. அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை சுற்றி நிறையா சேலஞ்சஸ், என் வீட்டில் எனக்குள்ள நான் சந்தித்த நபர், இப்படி நிறையா சேலஞ்சஸ் வந்துச்சு. அப்போது நான் எனக்கு வந்து உள்ளுக்கு என்ன தோணுதுன்னு வெளியில் சொல்ல தெரியல, காயத்தை சொல்ல தெரியல, எனக்கு பயம் ஏற்படுதுன்னு சொல்ல தெரியல. முன்னுக்கு கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் பயம் ஏற்படுதுன்னு சொல்ல தெரியல. அப்போது திடீர்னு ஒரு நாள் கஸ்டமருக்கு அக்கௌண்ட் திறந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் பேனிக் அட்டாக், எங்ஸைட்டி எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு திடீர்னு. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே இருந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போடல, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 24 hours ரிசைன் பண்ணிவிட்டு நின்றுட்டேன். அந்த ரிசைன் பண்ணோன்னே 3 வருஷம் வேலை இல்லை, பர்சனல் லோன் காசு கட்டலை, காடி காசு கட்டலை. ஒரு நபர் வந்து என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் கேஷ் அட்வான்ஸ் எடுத்து காசு கட்டலை. அந்த சின்ன வயசில் வந்து நான் பேங்க்ராப்சி வரைக்கும் போயிட்டேன். அப்போ 3 வருஷம் என் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, கண்ணீர், தூக்கம் இல்லை, ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அப்படியே தற்கொலை பண்ணிக்கலாமா, என்னத்துக்கு நான் வாழணும், இவ்வளோ வேதனை, இவ்வளோ வலி, இதை என்னால் சகிக்க முடியல அப்படின்னு ஒரு 3 வருஷம் அழுகையே வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து உபவாசம் பண்ணி வெறும் நன்றி மட்டும்தான் சொன்னேன். எந்த ஒரு ரிக்வெஸ்ட்டும் எடுக்கலை, வெறும் தேங்க்யூ மட்டும்தான் சொன்னேன். அப்போ அந்த நைட் வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. வானத்திலேருந்து 2 மீன் 2 நட்சத்திரம் என் வீட்டு வாசலில் விழுவுற மாதிரி. அப்போது எங்கள் அம்மா மூலிமா ஒரு நபர் வந்து என்னோட எல்லா கடனையும் செட்டில் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த கடன் நீ எனக்கு கொடுக்கணும், நான் உன்னோட வெளியில் உள்ள கடன் எல்லாம் செட்டில் பண்ணி தரேன்னு. அப்போது அவங்க கடனை செட்டில் பண்ணி தராங்க. எனக்கு மறுபடியும் பேங்க்லேயே வேலை கிடச்சிச்சு. ஆனால் முந்தி மாதிரி அந்த தைரியம் இல்லை, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உற்சாகம் இல்லை. ஆனால் என்னை நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகிறேன். போனோடனே அந்த வேலை இடத்துல 1 மாதம் செஞ்சோன்னே அந்த மேனேஜர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீயே வேலையை விட்டு நின்றுரு, ஏன்னா நீ வந்து அந்த அளவுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ண முடியல, கேப்பபிள் இல்லை அப்படின்னு. அப்போ மனசு எல்லாம் உடஞ்சி போய் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் லெட்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். 3 வருஷம் வேலை இல்லாமல் அந்த வேலை கிடைக்குது, பட் அந்த சூழ்நிலை என்னால் கோப்பப் பண்ண முடியாமல் ரிசைன் லெட்டர் 1 மாதத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிற டைமில் வந்து கோவிட் வந்துருச்சு. ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னு ஒரு இது வந்துருச்சு. எந்த இடத்துல என்னை வேலையை விட்டு நிற்க சொன்னாங்களோ அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டரில் எனக்கு 4 எக்ஸலன்ட் அவார்ட் வித்தின் 4 years கிடச்சிருச்சு. அப்போது கடைசியாக ஒன்று தான், எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் ஜீசஸ். நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன், எனக்குன்னு சந்தோஷம் எதுவுமே ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை, அனாதை போல இருந்தேன். ஜீசஸ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் வச்சேன், ஜீசஸ் எனக்கு வர ஒரு துணை வந்து உங்களை நேசித்து உங்ககிட்ட இன்னும் அதிகமாக என்னை லீட் பண்ணி உங்களோட ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன். அதே போல் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை 2023 கிடச்சிச்சு. அப்புறம் அவங்க மிஷனரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ இந்தியாவில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஜீசஸ் இவ்வளோ எனக்கு செஞ்சுருக்காங்க. ஜீசஸுக்காக நானும் என் லைஃப்பை நான் சேர்ந்து என் ஹஸ்பண்டோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு ஆசை. அப்போது எத்தனையோ தடவை எனக்கு முத்திரை குத்தப்பட்டு நீ உருப்பட மாட்ட, நீ சரிப்பட்டு வர மாட்ட, நீ அப்படி அப்படின்லாம் எனக்கு முத்திரை குத்தப்பட்டோம். என்னோட ஜீசஸ் never fails me. My flesh fails me, my mind fails me, but Jesus never fails me. ஸோ இன்றைக்கு என்னை சாட்சியாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஜீசஸோட அன்பு நான் இன்னும் நிறையா இருக்குது. இன்றைக்கி இதை சொல்கிறேன். இந்த சான்ஸ் கொடுத்த பாஸ்டர், இந்த சர்ச்சுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். மதர்ஸ் டே டு ஆல் த லவ்லி மதர்ஸ். ஓகே, நான் வந்து சாட்சி சொல்ல போகிறேன் எங்கள் அம்மாவை பற்றி.
ஸோ ப்ரோ ஆடியோ வந்து கேட்கும்போது நர்வஸ், எனக்கு புதுசு வித் க்ரௌட். ஸோ அது ஆடியோ வந்து கேட்கும்போது நிறையா யோசிப்பு வந்துச்சு, இது நிறையா விஷயம் சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த திங் இஸ் என்னென்னா, எனக்கு மோஸ்ட் ஸ்பெஷலாக எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லணுன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ, நான் ஃபுல்லாக வந்து ஹோமில் தான் வளர்ந்தேன். ஃபார் 16 இயர்ஸ், ஒரு 14 வருஷம் ஃபுல்லாக ஹோமில் தான் இருந்தேன். ஒரு 8 வயசுலேருந்து ஐ திங்க் ஒரு 23 வயசு வரைக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எங்கள் அம்மாக்கிட்ட என்னென்னா, மாதம் வந்து லைக் விசிட்டேஷன் வரலாம் ஹோமுக்கு. ஸோ அங்கே வந்து ஹோம் பிள்ளைங்களாம் வந்து நாட் எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்க்க மாட்டாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து 6 months ஒரு வாட்டி, 1 year ஒரு வாட்டி, சில பேரண்ட்ஸ் வந்து பார்க்கவே வர மாட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து ஃபார் 16 years, ஃபார் பாஸ்ட் 16 years ஒரு வாட்டி கூட விட்டதில்லை. மாதம் எப்படியாச்சும் வந்து பார்த்துருவாங்க. மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், சீக்காக இருந்தால் கூட வந்து பார்க்க வந்துடுவாங்க. எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ எப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து ஹோம் வந்து காஜாங் சுங்காய்ச்சோலா இருந்துச்சு. ஸோ சுங்காய்ச்சா எங்கள் அம்மா வந்து ஸ்ரீஜோலோவில் இருந்தாங்க. அங்கேருந்து பஸ் ஏறி கிட்டேயா நடந்து வந்துடுவாங்க. அண்ட் தென் ஒரு 2006 வந்து ஹோம் வந்து செமிஞ்சைக்கு மாற்றினாங்க. ஸோ செமிஞ்சைக்கு மாற்றினா எங்கள் அம்மா ஸ்ரீஜோலோவில் இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பஸ் ஏறி செமிஞ்சை டவுனில் இறங்கி, செமிஞ்சை டவுன்லேருந்து புரோகா உள்ளுக்கு நடந்து போகணும். ஸோ ஜஸ்ட் இமேஜின், நடந்து போகிறது அவ்வளோ சிம்பிள் இல்லை. நானும் நிறைய நடந்து போயிருக்கேன். ஸோ நிறைய நடக்கிறவங்களுக்கும் தெரியும். அந்த மொட்டை வெயிலில் எப்படி பேக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, பெரிய பெரிய பேக்கெலாம் எடுத்துக்கிட்டு, ஸோ பையனை ஆசைப்பட்ட சாப்பாடெல்லாம் சமைச்சு உள்ளுக்கு அப்படியே நடந்து ஒரு 4 kilometers 4.5 kilometers உள்ளுக்கு அப்படியே நடந்து வருவாங்க. ஸோ உள்ளுக்கு நடந்து வந்துட்டு கவலையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அப்போ ஒரு சின்ன வயசு, ஒரு 8 வயசு 9 வயசு, அந்த ஒரு 20-23 வயசு வரைக்கும். ஸோ வந்து மீட் பண்ணிட்டு திருப்பியும் போவாங்க. திருப்பி போட்டு ஒரு கவலையும் காமிச்சிக்க மாட்டாங்க. எனக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. தென் ஆஃப்டர் தட் ஃபியூ டைம்ஸ் முடிஞ்சு அப்புறம் நான் ஹோம் விட்டு வேலையாகி வீட்டில் இருக்கும்போது சில டைம் பேசுவோம், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஸோ வாட் sacrifices தான் அண்ட் எவ்ரிதிங் அதெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் தென் என்னென்ன சம்பளம் வாங்கியிருக்காங்க, சும்மா பேசிக்குவோம். நாங்களே ஒரு ஃபேமிலியாக நானும் எங்கள் அம்மாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ என் தாட்டில் வந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ அவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் ஹோமில் அவங்க வந்து என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கவலை கூட என்கிட்ட காமிச்சதில்லை. இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குடா, இது பண்ணியிருக்கேன்டா, ஸோ இது அழுந்தது கூட இல்லை ஒரு வாட்டி கூட. ஸோ இட் சர்ப்ரைஸ் மீ அ லாட். சர்ப்ரைஸ் அ லாட் என்னன்னா, எந்த அம்மாவும் இருந்தாலும் சொல்லுவாங்க பையன்கிட்ட இதுதான்னு. ஸோ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த வயசில் சொன்னாலும் எனக்கு புரியாது. ஆனால் இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சாங்க. ஷீ sacrifice a lot lah. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷீ sacrifice a lot. என்னோட பிகஸ்ட் அயன் லேடி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். அண்ட் ஐ லவ் her a lot. லவ் யூ மா. அனைவருக்கும் ஷாலும். பிரதர் வந்து அவங்க அம்மாவை பற்றி சொல்லும் போது எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி இந்த பூமியில் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் நான் அவங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு வருஷம் மதர்ஸ் டேயில் வந்து நான் அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பாட்டு நான் எழுதியிருந்தேன். அந்த பாட்டை நான் வந்து இப்போ எனக்கு வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் இந்த காஜாங் சபையில் வந்து எனக்கு நிறைய அம்மாங்களை வந்து ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய அம்மா மாதிரி தான். எங்கள் அம்மா வந்து ஆபிரகாமின் மடியில் இருந்து என்னை ஆசீர்வதிப்பாங்கன்றதையும் நான் விசுவாசிக்கிறேன். அந்த பாடலை வந்து நான் உங்களுக்காக நான் டெடிகேட் உங்களோட இங்கே இந்த சபையில் இருக்கிற தாயாருக்காக நான் பாடுறேன். ஆராரு ஆரீராரு ஆராரு ஆரீராரு ஆராரு ஆரீராரு அம்மா ஆராரு ஆரீராரு ஆராரு
ஆராரோ ஆரீராரோ அம்மா. தாயே என் தாயே பழையுங்கள் எனக்காய் கடந்தவளே. என் தாயே என் தாயே பல தியாகம் எனக்காய் செய்தவளே. உந்தன் ஆசையை என்றும் நீ முன்னில் வைத்ததில்லை. உன் ஆசை என்னவென்று எங்க யாருக்கும் தெரிந்ததில்லை. உலகம் என்னை வெறுத்தாலும் நீ என்னை வெறுப்பதில்லை. உன்னுடலே மண்ணுக்கு சென்றாலும் உயிர் உன்னை மறப்பதில்லை. தாயே என் தாயே பல யுகங்கள் எனக்காய் கடந்தவளே. என் தாயே என் தாயே. நான் சாப்பிட வேண்டும் என்று நீ பட்டினி கிடந்தாய். என்று நான் பட்டினி கிடந்தாளே நீயே மனம் வருகின்றாய். நான் படிக்க வேண்டும் என்று நீ கண் விழித்தாய். அன்று நான் பட்டம் பெறவே நீயே பெருமை கொண்டாய். அம்மா நீர் செய்ததெல்லாம் ஒரு நாளும் மறந்ததில்லை. அம்மா உன் அன்பிற்கு எதுவும் இங்கு இணையே இல்லை. அம்மா நீ செய்ததெல்லாம் ஒரு நாளும் மறந்ததில்லை. அம்மா உன் அன்பிற்கு எதுவும் இங்கு இணையே இல்லை. கடவுள் கொடுத்த பொக்கிஷம் தாயே. என்னை கடவுளின் வழியில் நடத்தினவள் நீயே. தாயே என் தாயே பழையுங்கள் எனக்காய் கடந்தவளே. என் தாயே என் தாயே. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் ஜென் ஏ அண்ட் யூத்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ் சார்பாக ஒரு கவிதை என்னை வாசிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த கவிதையை வந்து இங்கே உள்ள தாய்மார்களுக்கெல்லாம் நான் வாசிக்கிறேன். நான் அழுதேன் என்னோடு அழுதாய். சிரித்தேன் சேர்ந்து சிரித்தாய். விழுந்தேன் தூக்கி எடுத்தாய். சோர்ந்தேன் அணைத்து கொண்டாய். எங்கே என்று தேடினேன் முன்னே வந்து நின்றாய். தூரம் கடந்து சென்றேன் எனக்காய் காத்திருந்தாய். சாப்பிட்டேன் நீ திருப்தி அடைந்தாய். நான் உறங்கினேன் நீ ஓய்வெடுத்தாய். இரத்த வேர்வை சிந்தி என்னை வளர்த்தாய். வளர்ந்த என்னை மனதில் தாங்கினாய். குழந்தையாய் இருந்த என்னை மடியில் சுமந்த உன்னை நான் என் கண்கள் சுமக்க முதிர் வயதில் குழந்தை போல் மாண்டினாள் என் தாய். இந்த கட்டம் ஏசை என்கிட்ட கொடுக்கும் போது இந்த கடைசி கட்டம் வந்து என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நான் குழந்தையாய் இருந்த என்னை மடியில் சுமந்த உன்னை நான் என் கண்களில் சுமக்க முதிர் வயதில் நீ குழந்தை போல் மாறினாய். இது ஏன் நான் சொல்கிறேன்னா இதை நான் தொட்டுச்சுன்னு, எங்கள் அம்மா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க வந்து எங்கள் அம்மா எனக்கு தெரியும், அவங்க வந்து மச்சான் ரொம்ப சாப்பாடெலாம் ரொம்ப சூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க இறந்து போகிற அந்த நொடியில் வந்து அவங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு. என்கிட்ட நான் கேட்டாங்க, அந்த ஃபென்டா தண்ணி எனக்கு அந்த ஃபென்டா தண்ணி வேணும், ஃபென்டா அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவரில் அது எனக்கு வாங்கி கொடு. அவங்க ரொம்ப மச்சான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஆகிட்டாங்க. அந்த ஒரு காரியம் வந்து என்னை இந்த கவிதையில் தொட்டுச்சு. அதை எழுதியிருக்கிற அந்த கவிதை வந்து அந்த அளவுக்கு இருக்கு. கவிதை பயங்கரமாக இருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனே ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் செல்வதாக, ஆசீர்வதிப்பதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமென். ஆமென். கர்த்தர் அனைவரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ செய்தி கொண்டு வந்த